வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆன்சர் கீ எப்படி டவுன்லோட் பண்ணலாம், உங்களோட ரா ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத வந்து எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்களோட ஆன்சர் கீ வந்து தமிழில் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து தமிழில் எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா தமிழில் தான் ஆன்சர் கீ இருக்கும். ஸோ உங்களோட ஆன்சர் கீ தமிழில் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். எதுக்கு அப்படின்னா நிறையா ஷிஃப்ட்டில் வந்து இந்த எக்ஸாம் நடந்திருக்கு. ஸோ எல்லா ஷிஃப்ட்டில் நடந்த எக்ஸாமோட கொஷினையுமே வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணி அதை கம்பைல் பண்ணி ஒரே பிடிஎஃபாக நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம். இது வந்து ஃபியூச்சரில் வர்றவங்களுக்கு, அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கு, அதுவும் பர்டிகுலராக தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் நார்த் இந்தியன் சேனலில் பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்ச நேரத்திலே வந்து இங்கிலீஷில் இருக்கக்கூடிய ஆன்சர் கீயும் ஹிந்தியில் இருக்கிறதையுமே வந்து கம்பைல் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் தமிழில் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஓகே, அதனால நீங்க வந்து அடுத்த அட்டெம்ப்ட் கொடுக்குறீங்களோ இல்லையோ, ஆனா பின்னால வர்றவங்களுக்கு நீங்க பண்ற ஒரு ஹெல்ப்பா வந்து இது இருக்கும். ஓகே, ஸோ அதனால நீங்க மறக்காம உங்களோட ஆன்சர் கீ தமிழ்ல இருந்தா மட்டும் அனுப்புங்க. இங்கிலீஷ்ல இருக்கிறது தேவையில்லை. தமிழ்ல தான் நீங்க எக்ஸாம் அட்டன் பண்ணீங்க, ஆன்சர் கீ தமிழ்ல இருக்குது அப்படின்னா உங்களோட ஆன்சர் கீயை நீங்க டவுன்லோட் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. இந்த நம்பர்ல நீங்க வேற எந்த டவுட் கேட்டாலும் அந்த டவுட்டுக்கான ஆன்சர் இந்த நம்பர் வச்சிருக்கிறவருக்கு தெரியாது. ஓகே, அவருக்கு வந்து இந்த ஆர்பிஎஃப் ரெக்ரூட்மெண்ட் பத்தி எந்த நாலேஜும் கிடையாது. அதனால கட் ஆஃப் எவ்வளோ வரும், செலெக்ஷன் ஆக முடியுமா முடியாதா, இந்த டவுட் அந்த டவுட்னு சொல்லி எதுவும் கேட்க வேண்டாம். அவருக்கு தெரியாது. ஓகே, தெரிஞ்சா கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவார். தெரியாது அப்படின்னால நீங்கள் அவர்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா எதுவும் நீங்கள் கேட்க வேண்டாம். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நம்பருக்கு மறக்காமல் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இதை சென்ட் பண்ணுறப்போ நீங்கள் எந்த டேட்டில் எந்த ஷிஃப்ட்டில் அட்டன் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி அனுப்புனீங்கன்னா அவருக்கு கம்பைல் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கம்பைல் பண்ண பிடிஎஃப் வந்து கண்டிப்பாக நான் வந்து நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் கொடுத்துருவேன். ஸோ டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து டெலகிராம் ஓப்பன் பண்ணிட்டு சந்துரு மேத்ஸ் அஃபிஷியல்னு சர்ச் பண்ணாலே நம்மளோட சேனல் வந்துடும். அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் சேனலுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்மளுடைய டெலகிராம் சேனலில் 2 லிங்க் இப்போதைக்கு கொடுத்துருக்கேன் ஆன்சர் கீ செக் பண்ணுறதுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் ஆன்சர் கீன்னு சொல்லி ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். இந்த லிங்க்கை ஃபஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கொடுங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து உங்களோட அட்மிட் கார்ட்லேயே இருக்கும். நீங்கள் எக்ஸாமுக்கு கொண்டு போன ஹால் டிக்கெட்லேயே இருக்கும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுங்க. அடுத்ததாக உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு இந்த கேப்சா கோடை இங்கே என்ட்ரு பண்ணிட்டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேண்டிடேட் ரெஸ்பான்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அதில் கிளிக் ஹியர் டு ஜென்ரேட் அப்படிங்கக்கூடிய இந்த ஹியர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஆன்சர் கீ ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் இப்போ நீங்கள் வந்து உங்களோட ரா ஸ்கோர் வந்து நீங்களாக கால்குலேட் பண்ணணும்னா பண்ணலாம். எவ்வளோ கரெக்டான ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ தப்பாக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வச்சு நெகட்டிவ் மார்க்கை கழிச்சு நீங்களாக மேனுவலாக பண்ணனாலும் பண்ணலாம். இல்லை டக்குன்னு எனக்கு வந்து தெரியணும், நான் வந்து கால்குலேட் பண்ண விரும்பலை அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த லிங்க், அதாவது உங்களோட ஆன்சர் கீ இருக்குதுல்ல அந்த பேஜில் அதோட லிங்க்கை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இது நீங்கள் மொபைலில் பண்ணாலும் சரி, லேப்டாப் கம்ப்யூட்டர் எதில் பண்ணாலுமே இந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ண முடியும். ஓகே, ஸோ இதை வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நான் வந்து இன்னொரு லிங்க் கொடுத்துருக்கேன் நம்மளோட டெலகிராம் சேனலில், அதாவது ரா ஸ்கோர் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லி. இந்த லிங்க்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் இங்கே காப்பி பண்ணீங்கல்ல இந்த லிங்க், அதை வந்து இந்த பேஜை ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். அங்கே நீங்கள் என்ன காப்பி பண்ணீங்களோ அந்த லிங்க்கை வந்து இங்கே காப்பி பண்ணணும், இங்கே வந்து பேஸ்ட் பண்ணணும். ஓகே, அங்கே காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட கேட்டகரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஹரிசாண்டல் கேட்டகரிலாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த ஜோனில் அப்ளை பண்ணியிருந்தீங்க, என்ன ஜெண்டர், என்ன லாங்குவேஜில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணீங்க அதை கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சப்மிட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ரா ஸ்கோர் என்ன அப்படிங்கிறது வந்துடும். ஒரு சில நேரம் நீங்கள் சப்மிட் கொடுக்குறப்போ அவங்களோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண சொல்கிற மாதிரிலாம் வரும். ஓகே, ஸோ அதை நீங்கள் வந்து வெறுமனே ஜாயின் பண்ணுற மாதிரி கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டிய அவசியம் கூட இல்லை. அதை கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் வெளியில் வந்தீங்கன்னா உங்களோட ஆன்சர் கீ வந்து காட்டும், அது உங்களோட ரா ஸ்கோர் வந்து காட்டிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதுதான் உங்களோட ரா ஸ்கோர். ஓகே, அதாவது நீங்கள் ஆக்சுவலாக எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத ரா ஸ்கோர். இது வந்து நார்மலைசேஷன் பண்ணதுக்கப்புறம் இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். ஓகே, இப்போதைக்கு உங்களோட ரா ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஆன்சர் கீயை மறக்காமல் நீங்கள் வந்து நான் கொடுத்துருந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தமிழில் இருக்குது அப்படின்னா மறக்காமல் சென்ட் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.